வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த சேனல் பார்த்துட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பை அண்ட் செல் பண்ணலாம். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. இந்த சேனல் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நேற்று கொடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது ரியாக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்த லெவல்குள்ளே தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இந்த 56,950 ஓகேங்களா. இந்த ஜோன் வந்து ஒரு மெயினான ரெசிடென்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 56,600 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. எப்படின்னா இந்த 56,600 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் அதை மீட் பண்ணாமலே மேலே போயிடுச்சு ஓகேங்களா. இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவர்சல் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அந்த ரிவர்சல் இல்லை ஓகேங்களா. மார்க்கெட் எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு சடனாக மேலே போயிடுச்சு. நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்துட்டு நீங்கள் சடனாக மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம சொன்னதை விட நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கிறப்போ இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு எல்லாரும் கால் சைடு 56,950 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்னது என்னென்னா புட் சைடு வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா செல் மூமெண்ட்டில் தான், செல் மோட்டிவில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து பையிங் மோட்டிவில் வரல ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு புட் சைட் போகிறது நிறைய பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு எந்த லெவல் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆக்ட் ஆகுறதுன்னா இந்த 57,300 ஓகேங்களா, 57,300 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிடென்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் ப்ரீவியஸாக இருந்த எல்லா ஜோனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வரப்போ மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலையுமே ரியாக்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. அதனால தான் இந்த ட்ரெண்ட் லைனை சொல்கிறேன் நான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே வரதுனால நிறைய பாசிபிள் இருக்குது. அதனால் இந்த 57,300 ஓகேங்களா, 57,300 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போர்ட் ஜோன் எந்த ஏரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,950 ஓகேங்களா. இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இன்றைக்கி நாளைக்கு ஆக்ட் ஆகலாம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி மேலே இன்றைக்கி க்ளோஸ் வச்ச இடத்துலேருந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பொறுமையாக கீழே வந்துச்சுன்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுனால நிறைய பாசிபிள் இருக்குது ஓகேங்களா. இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 300 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து மேலே இருந்து ஓகேங்களா இன்றைக்கி க்ளோஸ் வச்சதுக்கு மேலே இருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் அகைன் கீழே இது வரைக்கும் வரலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். இன்னொன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓகேங்களா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா செல்லிங்கில் தான் இருக்கும் ஓகேங்களா. இன்றைக்குமே எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்லிங் மூமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, பையிங் மூமெண்ட் இல்லை. அதனால் மேக்ஸிமம் நாளைக்குமே சைடில் இங்கே கீழே தான் வரதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் இது. அது இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கு. பெரிய ஃபால் எல்லாமே இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறப்போ வந்திருக்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணோம். ஏன்னா இந்த வீக்கில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக்கில் எல்லா டேஸுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா. சைட்வேஸ் மேக்ஸிமம் இல்லை ஓகேங்களா. நாளைக்கு அதனால் என்னோட கணிப்பு என்னென்னா சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள் கூட இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகிட்டு இங்கே கீழே ஓப்பன் ஆகிட்டு பொறுமையாக போயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இப்படியே போகலான்ற மாதிரியும் ஒரு இது இருக்குது, சினாரியோ இருக்குது ஓகேங்களா. நீங்கள் அதனால் மார்க்கெட்டில் நிறைய கேர்ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் வந்து செல்லிங் வந்து பாருங்கள். பையிங் எப்போ போகிறீங்கன்னா இந்த ஜோனு ஓகேங்களா, இந்த ஜோனை எப்போ பிரேக் அவுட் பண்ணதோ 57,300 57,300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அதை உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கு ஓகேங்களா. இதை எப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திரும்ப அகைன் ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஜோன் வரைக்கும் கண்டிப்பாக போயிடும். 57,600 57,600 வரைக்கும் மார்க்கெட் போயிடும் ஓகேங்களா. இந்த சைடு ஒரு 300 பாயிண்ட்ஸ் போயிடும். என்னோடய வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் சைட் வைஸாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு வேரிஷ் மூமெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா வந்து எஃப்ஐ வந்து ஃபுல்லாகவே செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேருந்தே எஃப்ஐ வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் பையிங் ப்ரெஷர் ஓரளவுக்கு அந்தளவுக்கு மேக்ஸிமம் இருக்காது.
நாளைக்கு நீங்கள் பார்த்து லெவல்ஸை வந்து பார்த்து இது பண்ணீங்க. இந்த மெயினான லெவல் வந்து இந்த 2 இடம் தான். 56,950, 57,300 இந்த 2 லெவலில் வந்து மெயினாக நோட் பண்ணிங்க. நீங்கள் வந்து நான் சொல்ல லெவலில் வச்சு மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்க தேவையில்ல. உங்களோட ஓன் அனலைஸில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு அதுவும் இதுவும் மீட் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அது ஓகேனா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிங்க. ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ட்ரேடிங்கை பற்றி நம்ம வேறு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீடியோ போடுவோம். இப்போ பிகினராக வரீங்க, உங்களுக்கு எதை பற்றியும் இப்போ பேசிக் எதுவும் தெரியலன்னா நீங்கள் எதை பற்றி நான் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.